2020ல எங்களுக்கு டெஸ்ட் 9ல வந்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். அதுக்கான விளக்கங்களை இருக்க பார்ப்போம். என்னென்ன அதை செய்கிறது என்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. கட்டாயம் இந்த டெஸ்ட் 9 செய்யல இந்த டெஸ்ட் 9 செய்யல எங்களுக்கு கொஞ்சம் ரீடிங் அபிலிட்டி இருக்க வேணும் வாசிக்கிறதுக்கு. ரைட், கட்டாயம் வாசிச்சு விளங்கி கொள்ற மாதிரி இருக்கணும். மற்றது கிராமர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். வேர்ட் கிளாஸஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேணும். எப்படி நாங்கள் அந்த வேர்ட் கிளாஸஸ் ஃபைன் பண்ணுறோன்னு சொல்லி. ரைட், இதில் நான் டீட்டெயிலாக தெரியல, ஆனால் சில ஐடியாக்களை சொல்ல போகிறேன். அதை நோட் பண்ணிட்டு நீங்கள் டீட்டெயிலாக அதை பற்றி பார்ப்பீங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரியான கேள்வி செய்யல எங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா ஒன்று வேர்ட் கிளாஸஸ் தான். வேர்ட் கிளாஸஸை ஃபைன் பண்ண தெரிஞ்சிருக்க வேணும். அதாவது ஒரு நவுன் என்று சொல்லி சொன்னால் எப்படி இருக்குமெண்டா அது அதை எப்படி நாங்கள் ஃபைன் பண்ண போகிறோம்னா அது பர்சன் பிளேஸ் திங்ஸாக இருக்கும். முதலாவது பர்சன் பிளேஸ் திங்ஸாக இருக்கும். அப்போ உண்மையில பர்சன் பிளேஸ் திங்ஸாக இருக்குதுன்னா நாங்கள் வி கேன் ஃபைண்ட் இட் எஸ் நவுனாக இருக்கும். சரிதானே? அப்போ முதலாவது பேசிக்கலி சின்ன பிள்ளைகள் அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது பர்சன் பிளேஸ் திங்ஸ். ரைட், அடுத்த விஷயம் அந்த ஆர்டிக்கல்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஆக்கள் தான் அதை அடையாளம் காணணும். ஓஎல் பிள்ளைகள் ஒரு அண்ட் என்ற ஒரு விஷயம் இருக்குதுண்டா அதுக்கு பக்கத்தில் மோஸ்ட்லி நவுன் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் பெருமளவு இருக்கு. சரி, நீங்கள் நோட் பண்ணி கொண்டு இருங்க, நாங்கள் இதில் எழுதையில. ரைட், முதலாவது பர்சன் பிளேஸ் திங்ஸ், அடுத்தது ஆர்டிகல்ஸ் வச்சுக்கோங்க. ஆர்டிகல்ஸ் அண்ட் என்றது ஒரு டெஃபினட் ஆர்டிக்கலாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்கான நவுன்ஸை பற்றி நாங்கள் சொல்கிறது. அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூலில் பிரின்சிபல் என்றால் த பிரின்சிபல், சில்ட்ரன் என்றால் த சில்ட்ரன், போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நாங்கள் அதை போடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் சில நேரங்களில் அப்படி பிளாங்குக்கு முன்னால் ஒரு ஆர்டிக்கல் இருக்குமாக இருந்தால், சரி, ஆர்டிக்கல் இந்த பிளாங்குக்கு முன்னால் இருக்குமா இருந்தால் அங்கால ப்ராக்கெட்டுக்குள்ள நவுனை சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ப்ராக்கெட்டுக்கு அங்கால ஒரு அப்ஜெக்டிவ் இல்லாமல் அல்லது இன்னொரு விஷயம் இல்லாமல் இருந்ததுண்டா, அல்லது ப்ராக்கெட்டுக்கு அங்கால நவுன் வந்திருந்தா கட்டாயம் அப்ஜெக்டிவ் தான் வரப்போகுது. பாருங்க, இந்த இப்படியான சந்தர்ப்பங்கள் அப்ஜெக்டிவோட நவுன் பயணிக்கும் என்ற விஷயத்தை நான் சொல்ல வரேன். என்றது ஆர்டிக்கல் அங்கே நியூ இருக்குது, கட்டாயம் இங்கால ஒரு நவுன் தான் இங்கே வரப்போகுது. ஏனென்றா இங்கே அப்ஜெக்டிவ் இருக்கிறபடியா. பிறகு எல்லாரும் யோசிக்கிறது இந்த கேள்வியை நான் வாசிச்சு அதுக்கு தமிழ் மீனிங் எல்லாம் கண்டுபிடிச்சு எழுத வேணும் என்று யோசிக்கிறது. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை பிள்ளைகள். சரியா? நிறைய பேர் இப்போ சில ஈவன் டீச்சர்ஸ் என்ன செய்யணும்னா இதை விளங்கப்படுத்தி விடுறது, வாசிச்சு இதில் ஒகேபுலரைஸ் என்ன இருக்குது அது இதுகள் எல்லாம் கொடுத்து அதால இந்த யூஸும் இல்லை. சரியா? இதுக்கு எங்களுக்கு தேவை என்ன, இங்கே இங்கே ஒரு கிளாஸ் அதுக்கு ஃபிட் ஆகுதா, அந்த பிளாங்குக்கு ஃபிட் ஆகுதா, அதை அண்டர்லைன் பண்ணிட்டு போகிறோம், அவ்வளோதான். ஃபுல்லாக வாசித்து செய்கிறேன்டா கஷ்டம். அது கொஞ்சம் அட்வான்ஸான பிள்ளை, விளங்கக்கூடிய பிள்ளை, சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷை படித்தோன்னு வந்த பிள்ளை அதை செய்யும், வாசித்து செய்யும். சரி, அப்படியான பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களுக்கு செமினாருக்கு தேவையில்லை. ரைட், அப்போ அந்த பிள்ளையை வடிவாக செய்யும். ரைட், எங்களுக்கு தேவை நாங்கள் கொஞ்சம் இங்கிலீஷில் அப்படி இப்படி நாங்கள் என்ன செய்யணும்டா கொஞ்சம் ஐடியாஸ் தான் எங்களுக்கு தேவை. வேகமாக சில வேளை நல்லா வாசித்து செய்கிறவனை விட நாங்கள் வேகமாக செய்துட்டு அடுத்த கழிவு போயிடுவோம். சரி, எங்களுக்கு 5/5 வரும், அவருக்கு சில வேலை 5/3 வந்துடும். இதுதான் பிள்ளைகள் டெக்னிக். சரி, அதை ஞாபகத்தில் வச்சிருக்க வேணும். ரைட், அப்போ இதில் பர்சன் பிளேசிங்ஸ், ஆர்டிகல்ஸ், அட்ஜெக்டிவ் பக்கத்தில் நவுன், நவுன் சஃபிக்ஸஸ் என்ற ஒரு விஷயம் இருக்குது. ரைட், நவுன் சஃபிக்ஸஸை நாங்கள் இதை செய்யக்கூடியமா இருக்கு. ரைட், அந்த வேர்ட் கிளாஸ் தொடர்பான சின்ன ஐடியா நான் இந்த ஷேர் பண்ணி விடுவேன். நீங்கள் அதை சும்மா ரீட் பண்ணி பாருங்க. ஏன்னா நாங்கள் டீட்டெயிலாக இதில் பார்த்தோன்னு போனோம்னா எங்களோட பேப்பர் கொஞ்சம் ஈடுபாட பார்க்கும். சரியா? செய்யறதுக்கு இந்த கேள்விக்கு என்னென்ன தேவை வேணுமோ அதுகளை மட்டும் பார்த்தோம்னா அப்படி எப்படி போய் கொண்டு வந்தோம்டா எங்களுக்கு இலகுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிதானே? அப்படி இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஏதாவது நான் சொன்னதில் விளங்கியல அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா யூ கேன் ஆஸ்க். ஓகே, ரைட். இப்போ இதில் முதலாவது கேள்வியை பார்ப்போம். சும்மா ரீட் பண்ணுறேன். ரீட் த டெக்ஸ்ட் அண்ட் அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட் கிவன் வித்தின் ப்ராக்கெட்ஸ். அண்டர்லைன்ன்றது ஹைலைட்டட் வேர்டு, என்ன அதை செய்ய விட்டுறாங்க.
எழுத வலிக்கிறாங்க கொண்டு வந்து இதுல பிளாங்க்லையும் எழுதி அண்டர்லைன் பண்ணி விடுவோம் நல்ல பிள்ளைன்னு மார்க்ஸ் போடுவாங்க அப்படி யோசிச்சிடாதீங்க டெஃபினட்டா ரைட் அப்போ சில நேரம் சில மார்க்கிங் பேனல்ஸ் என்ன டிசைட் பண்ணமெண்டா சொன்னதை செய்திருக்கிறானா அது அவனுக்கு மட்டும் திருத்து மற்றவனை பேசுனா விடண்டா என்ன செய்வீங்க முடிஞ்சு கதை ரைட் அண்டர்லைன் மீன்ஸ் அண்டர்லைன் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா சரி நான் வாசிக்கிறேன் இதில் என்னத்தை பற்றின ஒரு இதுண்டு டோன்ட் worry about the meaning and the pronunciation அந்த விஷயங்கள் என்ன மற்ற மாதிரியான விஷயங்கள் ஒன்றையுமே நீங்கள் worry பண்ண தேவையில்லை இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் ரைட் here is a newcomer to your class. Why don't you welcome him with a loud applause? Said the teacher in introducing a new friend. அப்போ இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு அதாவது ஆர்டிக்கல் வருது ஆர்டிக்கல் அஜெக்டிவ் வருது அஜெக்டிவ் ஓகே ஆர்டிக்கல் அஜெக்டிவ் கட்டாயம் நவுன் தான் வரணும் அதால நாங்கள் ஃப்ரெண்ட்லி என்ற அட்வர்பையும் சூஸ் பண்ண இயலாது ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது நவுன் தான் நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண இயலாது சரி இதுவும் நவுன் தான் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதும் ஒரு நவுன் தான் பட் வி காண்ட் இன்ட்ரடியூஸ் த நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ரைட் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் அ ஹிடன் ரைட் ஸோ உண்மையா அதை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண இயலாது ஸோ ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் வச்சிருக்கிறதோ இல்லையோன்னு நீங்கள் தான் முடிவெடுக்கும் அப்போ இங்கே ஃப்ரெண்டுன்றது ஆன்சராக வந்திருக்கு அப்போ இது எக்ஸாம்பிளுக்குரிய விளக்கம் ஞாபகம் வச்சிருங்கோ ரைட் கூடுதலாக நான் பேப்பர் திருத்தேவாது நான் இந்த டேர்ம் எக்ஸாம் சரி அல்லது ஏதாவது ஒரு பிள்ளைகள் எல்லாமே 5க்கு 3 தான் எடுத்திருந்தேன் இந்த 9 நல்ல கட்டிக்காத பிள்ளைகள் கூட 5க்கு 4 5க்கு 3 வந்திருந்தது 5க்கு 5 எடுக்கணும் பிள்ளைகள் டெஸ்ட் 9ல வந்து 5 out of 5ன்றது ஃபிக்ஸ்ட் ஆயிரும் சரி ஒற்று காலம் இதில் குறையக்கூடாதுன்றதை இன்றைக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுக்கு சரியா அதாவது டெஸ்ட் 9ல எனக்கு 5 out of 5 தான் சரி அதை மைண்டில் வச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் மாஸ்டர் ஓகேயா that was how Sugat became our classmate. He was very supportive and cooperative in everything we did. So he became ரெண்டு பேருக்கு சப்ஜெக்ட் வந்துட்டுது இந்த சப்ஜெக்ட் பிகேம்ன்றது verb to இருக்குது ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வரணும் ஆப்ஜெக்ட் மேபி தான் நவுன் ஒரு அட்ஜெக்டிவ் அப்போ ரெண்டு தான் ஒன்று வரப்போகுது அப்போ எப்படி வரப்போகுதுன்னா இதில் குழப்பறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பிகேம் பாப்புலாரிட்டி என்றது வரக்கூடிய சந்தர்ப்பம் பாரமாக இருக்கு பிகேம் பாப்புலர்ன்றது சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு பிகேம் தானே இதுல வேர்ப் இருக்குது தானே அப்ப நாங்கள் அவர் வந்து பாப்புலர்லியா வந்துட்டார் என்று சொல்றதுக்கும் ஐடியா இருக்கு ரைட் அப்ப நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க எது வரும் என்று யோசிங்க நான் விடைய சொல்றேன் என்ன நான் விடைய சொல்லி போட்டு போகக்கூடாது உங்களுக்கு விட தெரியும் அரைவாசி பேருக்கு ஏன் என்று தெரியாது பாஸ் பேப்பர் செய்த ஆக்களுக்கெல்லாம் விட தெரியும் தான் அப்போ பாப்புலாரிட்டி என்ற ஒரு ஆளுக்கு இருக்கு ரைட் கனவேருக்கு விட தெரியும் ஆனால் ஏன் என்று தெரியாது நான் ஒருக்கா இதில் மியூட் ஆப்ஷன் எடுத்து விடுறேன் ஆறாவது ஒரு ஆள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி போட்டு கதைக்கலாம் ஏனென்று சும்மா ஒரு ட்ரை எல்லாரும் நல்ல இடம் இருக்கிறீங்கன்னு பார்க்க உங்கள்கிட்ட விடுறேன் இந்த கேள்வி எதுக்காக பாப்புலாரிட்டி என்றுதான் திரும்ப திரும்ப எல்லாரும் கேள்வினும் பார்ப்போம் என்னன்னு ஆறாவது ஒரு ஆள் எனி பிரேவ் ஹார்ட் கேன் யூ எக்ஸ்பிளைன் வை we are choosing popularity here எல்லாம் யோசிக்கிறாங்க அதான் ஈவன் டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் யாராக இருந்தாலும் இந்த மீட்டிங்கில் பப்ளிக்காக கதைக்கிறதுக்கு பயப்படுவாங்க சரி அது ஒரு பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் உண்மையில இங்கே வந்து பாப்புலாரிட்டி விட இல்லை பிள்ளைகள் சரியா பாப்புலாரிட்டியை
சூஸ் பண்ணாக்களுக்கெல்லாம் அது பிள்ளை. பாருங்க இதுலேயே விட பிள்ளைகள் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. உண்மையிலே இதில் பாப்புலரான் விட ரைட் பிகேம் பாப்புலர்ண்டா அவர் பாப்புலராக வார அட்ஜெக்டிவ் தான் அது. சரிதானே பாப்புலரான இதுக்குரிய ஆன்சராக இருக்கும். பாப்புலாரிட்டி நவுன்னு நாங்கள் போட இல்லாது பாருங்க இப்படியான சிக்கல் வந்து நாங்கள் எக்ஸாம் செய்யக்கல வேறு எல்லா கேள்வியும் வராது. சில நேரம் இது ஒரு கேள்வியான மாதிரி இருக்கும். சரிதானே ஏன்னா உங்களோட நாலேஜுக்கு இது ஒரு கேள்வியான மாதிரி இருக்கும். சிலதுகள் இப்படி வந்து மாட்டி விடும். சரிதானே அப்போ கொஞ்சம் நிறுத்தி ஆழமா இதை திங்க் பண்ணிட்டு போகணும். அவர் பாப்புலரா வாரார் வந்த he became popular, right? At the term and examination, he does. We are talking about the past tense. பாருங்க இங்கே இருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரோம் பாஸ்ட் டென்ஸ். இங்கே இஸ் அதில் விடுங்க, அதில் எல்லாம் இன்வெர்டட் கமாவில் இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு தட் வாஸ் இன்வெர்டட் கமாவில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. பாஸ்ட் டென்ஸில் ஒரு பேராகிராஃபில் என்ன வேண்டா இன்வெர்டட் கமாவில் இருக்கிற விஷயம் வந்து எங்களுக்கு எப்படி இருக்குமெண்டா ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கு. ஓகே ஸோ அதால் நாங்கள் அதை வச்சுக்கொண்டு இங்கே இஸ் இருக்குதானே சார் அப்போ நாங்கள் கொஞ்சம் டூ தானே போட வேணும் என்று நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து வைப்பீங்க. உண்மையில உங்களுக்கு தெரிய வேணும் ஹீ டூ என்ற ஒரு கேள்விய ஒரு வசனத்தை நாங்கள் இங்கிலீஷில் எழுதவே இல்லாது, கதைக்கவே இல்லாது. ஏனெண்டா ஹீ டஸ் தான். அப்போ இது ரிஜெக்டட். ஹீ டூயிங் என்ற ஒரு வசனத்தை எழுதவே இல்லாது இங்கிலீஷில். ஏனெண்டா ஹீ இஸ் டூயிங் தான். ரைட் ஹீ இஸ் டூயிங் அல்லது ஹீ வாஸ் டூயிங் அப்படி ஏதோ ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் ஹீ வில் பி டூயிங் அப்படித்தான் வரணுமே தவிர தனியாக ஹீ டூயிங்னு வராது. அதால் டூயிங்கும் ரிஜெக்டட். அப்போ டிட் தான் ஆன்சர் என்ற முடிவுக்கு வருவோம். இப்படியும் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லை நான் டென்ஸுக்குள்ளால கிராமர் தெரியும் எனக்கு வடிவா நான் கிராமருக்குள்ளாக தான் கண்டுபிடிக்க போகிறேன் என்று சொல்லிச்சேன்னா யூ கேன் see some past form of the verbs here. Be verb of past, then verb to became, right? Was very supportive, right? எல்லாமே past tense. we did again past tense. அப்போ எல்லாமே past tense வருது. ஸோ தட் நாங்கள் என்ன செய்யலாம் டிட் சூஸ் பண்ணுறோம். எப்படி சும்மா சூஸ் பண்ணி போயிடலாம், இதுதான் விஷயம். தொடர்ந்து வேறுங்க he did better than most of us. இன்வெர்டட் கமா ஸ்டார்ட் பண்ணது அதை யாருமே கவனிச்சிருக்க மாட்டீங்க. he will bring credit to our school one day. அதை வச்சுக்கொண்டு டிசைட் பண்ணுறதுல இங்கே வில் வேற போகுது அங்காலன்ட் இல்லை. பாஸ்ட் டென்ஸ்லாம் வசனம் போய் கொண்டிருக்கு. வி தாட் நாங்கள் நினைச்சோம் அவர் வந்து நல்ல கிரெடிட் எடுத்துற போறாரு எங்களோட ஸ்கூலுக்கு. அங்க ஒரு விஷயம் நடக்கலேண்டா உண்மையில அங்க ஃபார்ச்சுனேட்டும் இல்லை, ஃபார்ச்சுனேட் இல்லவே இல்லை. ரைட் அதை முதல் வெற்ற எலிமினேட். ரைட் ஃபார்ச்சுனேட்ன்ற விஷயம் வேறா. உண்மையில டிட் நாட் ஸ்டேன்றது ஒரு வேர்ப்பை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியாக இருக்கிற விஷயம் வந்து இங்க என்ன அட்வெர்ப். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து அஜெக்டிவ். அன்ஃபார்ச்சுனேட் அஜெக்டிவ். அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் என்று வந்ததுன்னா நாங்கள் அதை சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். இங்கே டிட் நாட் ஸ்டே என்ற ஒரு வேர்ப் தான் வந்தபடியா டிட் நாட் ஸ்டே அவர் வந்து கனகாலம் பள்ளிக்கூடத்தில் இருக்கையில் இருந்திருந்தா நல்ல அச்சீவ்மெண்ட் கிடைச்சிருக்கும் பள்ளிக்கூடத்துக்கு. அதான் மீனிங். அது லாஸ்ட் எங்களுக்கு மீனிங் தேவையே இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதை லாஸ்ட்டாக நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிர்ஷ்டவசமாக அவர் என்ன செய்தார் கனகாலம் என்ற பள்ளிக்கூடத்தில் இருக்கையில். அப்போ இது வந்து அட்வெர்ப் இல்லை. அட்வெர்ப் பாருங்க முதல் வந்து நாங்கள் அட்ஜெக்டிவை சூஸ் பண்ணோம், பிறகு ஒரு வேர்ப் வந்தது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், பிறகு இங்கே அட்வெர்ப் வந்தது. எல்லா வேர்ட் கிளாஸும் பெருதா இல்லையா? அதான் விஷயம். வேர்ட் கிளாஸஸை கிளியர் பண்ணணும். இன்றைக்கு போய் வேர்ட் கிளாஸஸை ஹவு டு ஃபைண்ட் அவுட் த வேர்ட் கிளாஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் டெக்ஸ்ட் டு த கனாசர். ரைட் அப்போ அதோட வேர்ட் கிளாஸ் கிளியர் ஆகும். இதுதான் விஷயம். ரைட் ஸோ அடுத்த விஷயம் ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல போகிறேன். கிராமட்டிக்கலி நாங்கள் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டூக்கு பக்கத்தில் இன்ஃபினிட்டிவ் வேர்ப்பை போட போகிறோம் நாங்கள். சரியா? அது வந்து இந்த டெஸ்ட் 9ல் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டெஸ்ட் 9 எல்லாம் செய்யத்தானே போகிறோம்.
டெஸ்ட் நைன்ல மோஸ்ட் ஆஃப் த டெஸ்ட் நைன்ஸ் என்ன இருக்குமெண்டா இந்த 2 + verb 1 என்ற விஷயத்தை அந்த டெக்னிக்கை வச்சுக்கொண்டு we can solve it, ரைட். இப்போ இதில் 2 + verb 1 எங்கேயாவது எழுதி வைங்கோ. இதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு 2 மார்க்ஸ் ஆகுது அட்லீஸ்ட், என்ன 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் எடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்ஸ் ஆவது நீங்கள் எடுக்கலாம் இங்கிலீஷில் என்றதை நான் இப்போவே ப்ராமிஸ் பண்ணிக்கொள்கிறேன். 2 + verb 1 என்னோட பயணிச்சாக்களுக்கு தெரியும் இந்த 2 + verb 1 வந்து அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ஸ்லோகன். ஏன்னா அப்போ படிவா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, மற்றது க்ளோஸ் மெசேஜாக இருந்தாலும் சரி, we are using this technique to find out the answers. 2 + verb 1, 2 + infinitive. அது தெரிஞ்சா இங்கே 2-ஐ கண்டுட்டீங்கன்னா மற்ற ரெண்டையுமே கேவண்ண தேவையே இல்லை. என்ன செய்யலாம்? டு ஜாயின் போட்டலாம். இதுல verb 1 கண்டுபிடிக்கிறது இலகுவா இருக்கு. ஆனா சில இடங்கள்ல இதுதான் verb 1ன்றது பிரச்சனையா இருந்தது. எப்படி ஒரு கேள்வி வந்தது 2018, நான் இப்பவே ஞாபகப்படுத்தி கொண்டு போவோம். ரைட், இதுல உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். சரியா? இதுல நீங்கள் எது நவுன் எது அட்ஜெக்டிவ்னு நீங்க போட போறீங்க. இதுல ரைட், நான் எழுதுறேன். இதுக்குள்ள ஒன்று வந்து BREATH, மற்றது BREATHE, அடுத்தது BREATHEING. இப்படி வந்தா எங்கட ஆக்களுக்கு தலை சுத்தும். என்னடா இது வேர்ப், இது நவுன், இது அட்ஜெக்டிவ் என்று தெரியாம இருந்தது. இப்ப எல்லாம் நார்மலா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் சில பேர் ChatGPT அடிச்சுன்னு சொல்லுவாங்க இதுதான் வேர்ப் என்னன்னு. ஸோ அப்படியும் பார்க்கலாம். சரிதானே? உண்மையில இதுல எது எங்களுக்கு சூட்டபிள் என்று சொல்லி பார்த்தோம்னா எது verb, எது நவுன், எது அட்ஜெக்டிவ்னு பார்க்கணும். அப்போ உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இங்க உண்மையில எல்லாரும் இதுதான் verb பண்ணு போட்டது. இது சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இது verb பண்ணு போட்டது. சில பேருக்கு இதுதான் verb பண்ணு, இது verb இல்லை. உண்மையா இது verb இல்லை, இதுதான் verb. PREATHE தான் verb. இதுவும் verb 4-ஆ இருக்கும், ING ஃபார்ம் அல்லது அட்ஜெக்டிவா இருக்கு. ஆமா, இது என்ன சொல்லுங்க? பிரத் இன்னும் அது கனவே தெரியா. என்ன 18 17 ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் கொஸ்டின். அதுல இப்படி வருது எக்ஸசைஸ் தொடர்பான ஒரு அண்டர்லைன் த கரெக்ட் ஆன்சர். 10 வந்து இப்படி 5 வந்திருக்கு, அங்க 10 வந்து வரையில அது மார்க்ஸ் வந்து பெரிய அளவில் போகல. நிறைய மார்க்ஸ் தானே உண்டு. ஆனா இப்படி ஒரு சிக்கலுக்குள்ள டக்குனு கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது. அப்ப நீங்கள் இதை சரியா ஃபைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஒன்று இந்த பிரீத்தா அல்லது பிரீத்திங்கா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இங்கே 2 தான் வந்திருந்தேன் முன்னுக்கு. இந்த பிளாங்கில் இங்கே 2 தான் இருந்தது. அப்போ கனவேர் இதைத்தான் போட்டவே ஆன்சரா. ஆனால் விட வந்து இதாக தான் இருக்கு. ரைட், அப்போ இம்பார்ட்டன்ட் வந்து இந்த வேர்ட் கிளாஸ் நீங்கள் ஃபைன் பண்ணி வச்சிருக்கிறது. ஓகே, இப்போ இதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை கடைசியும் பார்த்துட்டு என்ன. ஓகே, கடைசி வந்து we still remember him with அங்கால ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சு. அப்போ முடிஞ்சா எங்களுக்கு வித் லவ் என்று முடிஞ்சிடும். வித் லவ்விங் அண்டைக்குள்ள இங்கே ஒரு விட வந்திருக்கும். நவுன் வந்தா வித் லவ்விங், லவ்லி என்றதும் அட்ஜெக்டிவா வந்து அப்போ ஸோ லவ்லி என்ன இங்கே ஒரு விஷயம் வந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு இங்கே இருக்கிற என்ன ஃபுல் ஸ்டாப். ஸோ லவ் இஸ் த ஆன்சர். ஸோ we still remember him with love. நாங்களும் இதை அண்டர்லைன் பண்ண போகிறோம். இந்த இந்த கேள்வியை முன்ன பார்க்காத ஒரு ஆளுக்கு கொடுத்தா அவசரப்பட்டு செய்து நான் 5க்கு 3 தான் எடுப்பேன். சரியா? இதை நான் 10ஆம் ஆண்டுக்காரருக்கோ அல்லது ஒரு ஆளுக்கு கொடுக்கல. இப்படி ஒரு பிரச்சனை வந்த ஏனண்டா இந்த அடிப்படை பிரச்சனைகள் இல்லை. ரைட், இப்போ டெஸ்ட் நான் எனக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் தாரேன் எப்படி பார்க்குறேன்.
நான் முதல் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வாக்கையே பாருங்க டெக்னிக் மாறி மாறி விளங்கப்படுத்தி கொண்டிருப்பேன். சரியா ஒழுங்கா கிளாஸுக்கு வந்து ஒழுங்கா கன்சென்ட்ரேட் பண்றவனுக்கு பயங்கர வெற்றி அடியும். ஏனண்டா முதல் நான் இன்ஸ்ட்ரக்ஷனை தந்துட்டு கேள்விக்கு போனேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். இந்த கேள்வியெல்லாம் விளங்கப்படுத்தி போட்டு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகிறேன். போய்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். யா. ஸோ இப்போ நான் ப்ரெசன்டேஷனுக்கு போகிறேன்னா வெயிட். ஓகே, இப்போ ப்ரெசன்டேஷனில் நாங்கள் பார்த்தோம்னா டெஸ்ட் எனக்கு என்ன ஐடியா இருக்குன்னு பார்ப்போம். யா. டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3. ஓகே, டெஸ்ட் 9க்கு போவோம். டெஸ்ட் 8 வரைக்கும் பண்ணாச்சு. ஓகே, E9. ரைட். டெஸ்ட் 9க்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் இது வேற ஒரு பேப்பருக்கு ரெடி பண்ணது. ஸோ நம்மளை வாட்சிப்போம். Read the instructions. Read the words in the bracket. Read the paragraph with the blanks. Complete the blanks by selecting appropriate word from the bracket. அதான் word class. Read the paragraph again to recheck your answers. இது நார்மலா ஒரு மல்டி டர்னாபிளைக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன். இது கொஞ்சம் விரிவாக இருக்கு பாருங்க. Read the entire text carefully to understand. அது தேவையில்லை. டு அண்டர்ஸ்டாண்ட்ன்றது தேவையில்லைமே. ரைட். அண்டர்ஸ்டாண்டா 2-3 மீனிங் இருக்கு. ஒன்று vocabulary அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விஷயம் இருக்கு, மற்ற அப்படி இருக்கு. அடுத்த each blank has 3 options provided in brackets. Choose the most suitable word based on the context of the sentence. Underline the correct word in the bracket for each blank. அடுத்தது pay attention to the grammar. அதான் word classes. அதை தாண்டி இல்லாட்டியும் மீனிங் and flow of the sentence while selecting your answer. Flow, sentence flow வந்து சரியா இருக்கான்னு பார்க்க. Then check your answers after completing all the blanks to ensure they make sense the given text. அப்ப திரும்ப ஒருக்க வாசி பார்க்க வேணும். ஆன்சர்ஸ் வந்து சரியா விழுந்திருக்காங்க. தயவு செய்து அண்டர்லைன் பண்ணிட்டு அடுத்த கழிக்கு ஓடிடாங்க பிள்ளைகள். சரியா? அது அந்த பிஹேவியரை விடும்போம். அடுத்தது given text. Underline neatly and clearly, so your answers are easy to read. Take your time and focus on making accurate choice. இப்படியான சில விஷயங்கள். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சரியா ஃபைன் பண்ணீங்கன்னா டெஸ்ட் 9ல 5 out of 5 எடுக்கலாம். ஓகே, ரைட். இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னா டெஸ்ட் 9 10க்கு போக போகிறோம். அப்போ லாஸ்ட் கிளாஸ்லேயும் எல்லாரும் டெஸ்ட் 9 முதல் செய்யுங்க சார், அப்படி எப்படி போங்கன்னு சொன்னேன். எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. ஏனெண்டா நாங்கள் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை படித்து அப்படியே மறந்து போயிடுவோம். பிறகு ஞாபகப்படுத்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. வீட்டில் படிக்கிறதில்ல நாங்கள் ஒரு நாள் இங்கிலீஷ். ரைட். இதுகளில் எப்படி வந்து படித்தா தான். ஸோ அதால் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லணுமன்றதுக்காக நான் வந்து டெஸ்ட் 10 9 ஃபுல் பேப்பர் செய்துட்டு பிறகு அடுத்த ஃபுல் பேப்பர் அப்படி தான் போக போகிறோம். ரைட். அது உங்களுக்கு ஒரே டெஸ்ட் 9லையும் ஒரே வகையான டெஸ்ட்டை செய்து லாஸ்ட் இயர் பெருசாக அது ரீச் ஆகலை. சரிதானே? அப்போ அதால் நான் மாற்றிட்டேன். என்னென்னா எல்லா டெக்னிக்கும் எங்களை தெரிஞ்சிருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, எனிவே. ஸோ இப்போ நாங்கள் டெஸ்ட் எனக்கு போக போகிறோம். டெஸ்ட் என்ன நீங்கள் வழியாக வாசிங்க. ஓகே, இதுதான் டெஸ்ட் 10. இப்படி ஒரு கேளியாக போட்டு விட்டான் 2020.
நீங்க நினைக்கலாம் இதுல எல்லாரும் நல்ல சரி நான் கேள்வி ஆக்குறதானே இதுல என்ன பிரச்சனை 9ஆம் ஆண்டு கேள்வி 9ஆம் ஆண்டுல படிச்சிருக்கிறோம் என்று எல்லாரும் யோசிச்சிருப்பினேன். ஆனா எதிர்பாராது எதிர்பாருங்க வேண்ட மாதிரி வந்து கனவேருக்கு மார்க்ஸ் போயிருது. சரியா 2020 மார்க்கிங்கில் பார்த்தோம்டா இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண ஆக்கள் சரியா ஆன்சர் பண்ண ஆக்கள் எண்ணிக்கை மிக குறைவு. மோஸ்ட்லி ஃப்ரம் northern province. northern province பேப்பரை திருத்திர ஆக்கள் வந்து சரியா சந்தோஷப்பட வேணும் எங்கட உயர் அதிகாரி ஒரு ஆள் சொன்னா. ஏனென்றா most of the papers are not complete or not fulfilled இருக்குமா. சரியா அதுவும் நல்ல கிராமப்புறங்கள் அப்படியான ஏரியாக்கள் இருக்கிற பேப்பர்ஸ் வந்து ஒரு 5-6 பேப்பர் வடிவாக செய்திருக்கும். மிச்சம் எல்லாம் செய்யாது என்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் வந்து திருத்திராக்கள் மத்தியில இருக்கும். எம்மையில இதுக்கு எல்லாரும் தான் பொறுப்பாளிகள். டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், சரியா எல்லாம் எல்லா ஃபேக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாருமே பொறுப்பாளிகள் தான். ஏன்னா நல்ல வளம் இருக்கு நார்தர்ன் ப்ராவின்ஸில் நிறைய இங்கிலீஷ் டீச்சர்ஸ் இருக்கணும். ஆனால் சரியான வகையில் அவை அதுக்குரிய ட்ரைனிங்கை இந்த பிள்ளை கொடுக்கலன்றதை தான் நான் இந்த சைட்லேருந்து சொல்லுவேன். அப்போ ஃபுல்லாக ஒரு பிள்ளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு செகண்ட் பார்ட்டை ஒவ்வொரு கிழமையும் செய்து வந்தாலே அந்த பிள்ளை சி அல்லது எஸ் எடுக்கும். சரிதானே ஃபெயில் எடுக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் மிக குறைவு. ஆனால் அந்த பிள்ளை அடுத்த கட்டம் என்னென்னா அந்த பிள்ளை இன்ட்ரெஸ்ட் எடுக்க வேணும். முடிஞ்சா படிப்பிச்சு பேருன்னு இருப்பான் சில பேர், எனக்கு முடிஞ்சா என்ன படிப்பிச்சு பேர் பாஸ் பண்ண வைக்கணும். ஸோ அப்படியான கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ இதில் வேறுபட்ட சவால்கள் வேறுபட்ட காரணிகள் இருக்குது. இதுதானே. ஸோ நாங்கள் கொஞ்சம் அதை மாற்றி அமைக்கணும். 50% ஆக்கெல்லாம் இப்போ வரைக்கும் பாஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் இங்கிலீஷில். அப்போ நீங்கள் இங்கிலீஷ் தானே சார் அந்த இங்கிலீஷ் தானே என்று போகிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா இங்கிலீஷ் தானே இல்லை. இங்கிலீஷ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் கெட்டிங் லோ பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ், அதர்வைஸ் லோ பாஸ் பர்சன்டேஜ். சரியா அப்போ ஆக குறைஞ்ச பாஸ் பர்சன்டேஜ் எடுக்கிற பாடங்களில் ஆங்கிலமும் ஒன்றாக இருக்குது என்றதுக்கு நீங்கள் அதை ஒரு கசபிமாய் வைக்க வேணும். ஏனென்றா அண்டாதான் ஒரு பயம் பெறும் இங்கிலீஷில், ஒரு படிக்கணுன்ற ஆர்வம் பெறும். இல்லாடி நீ தொடர்ந்து இப்படி தான் இருக்கும், ஏனோ தானோ ஒன்று இருக்கும். நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், அடிக்கடி நான் சொல்கிறது இங்கிலீஷை கீரைக்கறி என்று தான். அது என்ன கிளாஸில் படிக்கிறவங்களுக்கு தெரியும். சரியா அப்போ கீரைக்கறியாக வச்சுருக்காங்க, தயவு செய்து அதை சாப்பிடுங்க ஓடிவா உண்டாத்தான் அது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே இப்படி டெஸ்ட் 10ல் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு கிராமர் கேள்விகள்லாம் வருது என்று சொல்லி. இதுவும் ஒரு கிராமர் கேள்வி தான். சரியான இது ஒரு கிராமர் கேள்வி. இந்த கேள்வி செய்யறது ஒரு ட்ரெண்ட் டெக்னிக் தான். இதை பார்த்த உடனே இந்த கேள்வியை பார்த்த உடனே நீங்கள் என்ன செய்யணும்னா முக்கியமான விஷயம் அண்டர்லைன் பண்ண வேணும். இங்கே ஏதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும். இருக்குது இங்கே ஹூ இஸ் இருக்குது, ரைட். அதே மாதிரி வாஸ் இருக்கு, பி வேர்ப்ஸோ ஹெல்பிங் வேர்ப்ஸ் எனிதிங் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே வாஸ் இருக்கு. வேற இதுல ஏதாவது இருக்கா, ஹேவர்ஸ் ஒரு வாஸ் ஏதாவது இருக்கா? இல்லை. இதான் சின்ன டெக்னிக், வேற ஒன்றுமே இல்லை. இப்படி இருக்குதுண்டா என்ன செய்வோம்ன்றதை இப்போ கொண்டு போறோம். இருக்குதுண்டா நீங்கள் இவரை கொண்டாந்து முன்னுக்கு போட போறீங்க, அவ்வளவுதான் விஷயம். இதோட சாதாரணமா ஒரு சின்ன பிள்ளை செய்யும் இந்த விஷயத்தை. இதை கொண்டாந்து முன்னுக்கு போட போறீங்க, செகண்ட் கணக்கில் செய்வாங்க இந்த கேள்வி. ஏண்டா இந்த ஐடியா இருந்தா, ரைட், இந்த ஐடியா இருந்தா செகண்ட் கணக்கில் செய்யலாம். அப்போ உங்களுக்கு இதை முன்னுக்கு கொண்டு வந்து போட்டுட்டு இப்போ எழுதி கொண்டு வாங்க, கேள்வி விட சரியா வருதோ இல்லையான்னு பார்ப்போம். அப்போ where was he born? ஒரு செகண்ட் கூட வந்திருக்கு அது எழுத. அடுத்தது what was his childhood
ட்ரீம் சைல்ட்ஹுட் சரிங்களா சைல்ட்ஹுட் ட்ரீம் இப்படி ஈஸியாக வச்சிடலாம் இந்த கேள்வி எங்களுக்கு ஹெல்பிங் வேர்ப் இருந்தால் அங்கே டு பிகம் அ ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அதெல்லாம் எழுதி விடுறதில்ல அதெல்லாம் ஆன்சர்ஸ் வழியாக பார்க்கணும் கம்ப்ளீட் த கொஷின் டு கெட் த அண்டர்லைன் பார்ட் அஸ் த ஆன்சர் ஆன்சராக வர விஷயம் என்ன எப்படி ஹவு டு யூ ஆஸ்க் கொஷின் இப்படிதான் கேட்கப்போ அப்போ வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் இப்படி ஹெல்பிங் வேர்ப் பி வேர்ப் இருக்கான்னு சொல்லி பார்க்குறது இருந்தா இதுதான் வழி ஈவன் ஹேவ் ஹேஸ் அல்லது டிடன்ட் எது வந்தாலும் என்ன செய்யலாம் ஈஸியா யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் ஓகே ரைட் அடுத்த விஷயம் இப்படி சப்போஸ் ஹெல்பிங் வேர்ப் இல்லாட்டிக்கு என்ன செய்யலாம் இந்த பார்த்தா யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த ஹெல்பிங் வேர்ப் டு மேக் த கொஷின் சில எல்லாரும் இப்படித்தான் செய்து வச்சிருந்தேன் when was Dr. Clark immigrated to Sri Lanka என்று போட்டிருந்தோம் பிறகு why was he loved Sri Lanka for how long were Dr. Clark அப்படி எழுதியிருந்தான் ஒரு டீம் வந்து எப்படி எழுதியிருந்தா when Dr. Clark immigrated to Sri Lanka அதோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கதை கேட்கல ஓகே எழுதேக்கல அது போல when Dr. Clark immigrated to Sri Lanka why he loved Sri Lanka சரி இது டயலாக் ரைட்டிங்ல நீங்கள் எழுதலாம் அப்படி டயலாக் கதை கேட்கல நீங்க கதைக்கலாம் பட் இது கிராமட்டிக்கல் கொஷின் அப்ப நாங்கள் என்ன செய்யணும்டா இதுக்குள்ள இந்த விஷயம் மெயின் வேர்புக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறார் என்றதை திங்க் பண்ணுவாங்க இந்த இமிகிரேட்டட் லவ்ட் லிவ்டு இருக்கு திங்க் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ள இமிகிரேட்டடுக்குள்ள டிட்டும் இருக்குது அதே நேரத்தில் இமிகிரேட்டும் இருக்கு இமிகிரேட்டட் இல்லை டிட்டோட இமிகிரேட் சேர்ந்து தான் இமிகிரேட்டடா மாறுதுன்னு யோசிச்சுக்கொள்ளணும் விளங்குதா அதே மாதிரி இங்க டிட்டும் இருக்குது அதோட லவ்வும் இருக்கு டிட்டும் இருக்கு லவ்வும் இருக்கு அதே மாதிரி இங்க டிட்டும் இருக்குது லிவ்டுக்கு பதிலாக லிவ்வும் இருக்கு இப்படி நீங்க இதை கண்டுபிடிக்கணும் இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறபடியா நாங்கள் டிட்ன்னு போடுறோம் சில நேரம் என்ன இருக்கும் ப்ரெசன்ட் டென்ஸும் இருக்கும் டூவும் இருக்கும் டஸ்ஸும் இருக்கும் ரைட் அப்படியான பிரச்சனைகள் இருக்கு அப்போ உதாரணம் அது நாங்கள் இன்னொரு 2 கேள்வி தாரோம் ப்ரெசென்ட்ல வர கேள்வி தாரோம் அப்போ எங்களுக்கு சிம்பிள் இதை எப்படி செய்துட்டோம்டா என்ன செய்யலாம் கொண்டு வந்து முன்ன போட முடியும் இல்லையா நாங்கள் வேற ஒரு விஷயத்தை பற்றி கேட்கல இது பாஸ் பேப்பரில் வந்து பிள்ளைகள் ஸ்ட்ரகிள் ஆன விஷயத்தை பற்றி சொல்கிறேன் எவ்வளோ இலகுவா இருக்கு பாருங்க இப்படி ஒரு பிள்ளைக்கு டீச் பண்ணியிருந்தா இந்த கேள்வி என்ன செய்யும் வடிவா அந்த பிள்ளை செய்யும் இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா உங்களோட மேனேஜாஜி கேளுங்க இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கு இங்கிலீஷ் கஷ்டம் பண்றீங்க இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கு ஆனா நிதானம் ஒன்று தேவை நான் சொன்னேன் படிக்க நிதானம் இல்லாட்டிக்கும் எக்ஸாம் செய்ய நிதானம் ஒன்று தேவை இல்லாட்டிக்கு அது கஷ்டம் பிழைக்கும் இல்லை இப்ப எங்களுக்கு ஈஸியா போயிட்டுது என்னண்டு when did Dr. Clark immigrate போடக்கூடாது immigrate to Sri Lanka சில பேர் அப்படியே இருந்தவங்க என்னண்டு இமிகிரேட்டட் டிட்ட போட்ட அப்புறம் இமிகிரேட்டட் இருந்தாக்களுக்கெல்லாம் அநியாயப்பல ஓகே ஸோ இதான் வழி அப்போ நாங்கள் இதை நோட் பண்ணி வைக்கலாம் இதான் அந்த அண்டர்லைன் பண்ணது செய்தது எல்லாம் அன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா சில பேர் பாஸ் பேப்பர் எல்லாம் அடித்து வச்சிருக்கணும் சரியா சார் கைட் பண்ணுறாரு நாங்கள் அதில் எல்லாத்தையும் எழுதி படிப்போம்ண்டு ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு விஷயம் அது அந்த ஒரு ஆர்வம் வந்தாலே ஷுவரே தான் உங்களுக்கு வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை சரிதானே இல்லை ஏதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு போட்டு
பார்ப்போம் பிறகுன்னா பார்த்த மாதிரி தான். பார்க்க டைமே இருக்காது பிள்ளைகள், 100 வீதம் இருக்காது. சரியா, எல்லா பாடம் 9 பாடமும் இப்போ 9 பூதமாக வந்து நிற்கும். ஏன்னா நெருங்க நெருங்க எக்ஸாம் நெருங்க நெருங்க அதான் பிரச்சனை. அப்போ தியரி பாடங்கள் எல்லாம் மறக்க வலிக்கிடும், அதெல்லாம் நாங்கள் ரிமைண்ட் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ அப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பிறகு படிப்போம் அதெல்லாம் பொய் கதையா. அதை செய்தீங்கன்னா அது யோசனை இல்லாத வகுப்பாக இருக்கும். சரியா, டிட் ஹீ லவ் ஸ்ரீலங்கா? Okay. Why did he love Sri Lanka? And for how long did he live in there? Did he live? அதாவது ஏதாவது கேட்க போறீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணணும், நான் அன்மியூட் பண்ணுவேன். For how long did he live in Sri Lanka? In Sri Lanka. So இப்படித்தான் இந்த கேள்வியை செய்யலாம். சரியா, நீங்கள் நான் அடுத்தவன சொன்ன டெக்னிக் என்னன்னா, அந்த ஹெல்பிங் வெர்ப், ஓஸ் ஓவர், அதாவது வில் ஓ ஷால், கேன் மீ, ஆமிஸா ஏதாவது இருக்கான்னு பேர் இருந்தால் அதை கொண்டு வந்து முன்னுக்கு போட்டு அதில் முடிச்சு விட்டு, இல்லையோ பாஸ்ட் டென்ஸில் டிட்டை சேர்க்கணும் எடுக்கணும், ப்ரெசென்ட்டில் டூவோட சர்ச் பண்ணணும். அது மட்டும் தான் நீ சர்ச் பண்ண வேண்டிய விஷயம். மற்ற ஹெல்பிங் வேர்ப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஹேவ் ஹேஸ் அதோட சேர்ந்தே வரும். ஸோ டோன்ட் வரி. மாடல்ஸ் வில் ஷேல் கேன் மீ எல்லாம் சேர்ந்தே வரும், அதைத்தான் முன்னுக்கு கொண்டு வந்து போட போகிறது. எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அப்போ சிம்பிள் பாஸ்டும் சிம்பிள் ப்ரெசென்ட்டும் தான் எங்களுக்கு இந்த டிட்டோ டூவோ டஸ்ஸோன்ற கன்ஃபியூஷன்ஸ் வரும் சந்தர்ப்பம் இருக்கு. ஓகே, ஸோ கேர்ஃபுல். இப்படியான கேள்விகள் வந்தால் செய்யக்கூடிய ரைட். இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை, ரெடி பண்ணல. இது வந்து வேறு கிராமர் கேள்வி எல்லானே. ஸோ அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. ஸோ இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது கொண்டு ஹெல்பிங் வேர்ப் இருக்கா இல்லையா, இருந்தா தூக்கி கொண்டு முன்னுக்கு போடு, இல்லாட்டிக்கு தேடு. அவ்வளோதான் இன்ஸ்ட்ரக்ஷன் இதில். சரியா, வேற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. டோன்ட் ரிப்பீட் த ஆன்சர் அகெயின். இப்போ உதாரணமாக இது இப்படி ஒரு விஷயம், வாட் வாஸ் ஹிஸ் சைல்ட்ஹுட் ட்ரீம் டு பிகம் அ ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் எழுதினாக்களும் இருக்கு. ஸோ அதெல்லாம் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன டெக்னிக் இதில் என்னன்னா, ஹூ வந்தா மட்டும். சரியா, when you ask the question word with who, right, who அண்டு நீங்கள் கேட்கல மட்டும் நீங்கள் அப்படியே கொண்டாந்து எழுதலாம். ஏன்னா ஆதர் சி கிளாக்ன்ற விஷயம் தான் விடையா வரப்போகுதுண்டா, நீங்கள் என்ன செய்யலாம்னா அப்படியே கொண்டாந்து எழுதக்கூடிய மாதிரி இருக்கும், பிரச்சனையே இல்லை. எப்படி முன்னுக்கு கொண்டு போடணும் அந்த அவசியம் இல்லாமல் இல்லை. உதாரணமா டாக்டர் கிளார்க் lived in Sri Lanka for 52 yearsன்றது கடைசி இருக்கு தானே, அதுக்கு டாக்டர் கிளார்க் தான் அண்டர்லைன் பாட்டுன்னு வைங்க. டாக்டர் கிளார்க் அண்டர்லைன் பாட்டுண்டா அப்போ உங்களுக்கு ஹூ வரும். அப்போ ஹூ டிட் லிவ்ன்னு எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. இவ்வளே இது முக்கியமானதா, திரும்ப சொல்றேன். ஹூன்னு வருது, டாக்டர் கிளார்க் தான் ஆன்சர்ண்டா, ஹூ டிட் லிவ்ன்னு எழுதணும் இல்லை. என்ன எழுதணும், ஹூ லிவ்ட் இன் ஸ்ரீலங்கா, அதுக்கு மட்டும் உங்களுக்கு அனுமதி இருக்கு. அப்போ என்ன செய்வானண்டா, இதை எக்ஸாம்பிளா தருவான். தந்தா நீங்கள் என்ன செய்வீங்க, இதே மாதிரி தான் எல்லாம் பெரும் போலடாக்கு என்னட்டு எல்லாத்தையும் அதை மாதிரி பார்த்துட்டு விடுவீங்க. அதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜா, அதெல்லாம் உங்களுக்கு வர டிஸ்அட்வான்டேஜ். எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ண தான் வேணும், ஆனால் எக்ஸாம்பிள் மாதிரி எல்லாம் பெருமண்டு இல்லை என்றதையும் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. சில பேர் இடி சேர்த்து, சில கிராமர் கேள்வியில இடி சேர்த்து இருந்தா எல்லாத்தையும் இடியை சேர்த்து விடுறது, அது குருட்லாக்கில் 2 சரி வரும். ஐஎன்ஜி சேர்த்து இருந்தா எல்லாத்துக்கும் ஐஎன்ஜி சேர்த்து விடு, அப்படி செய்கிறார்கள். ஆமிசா போஸ் சேர்த்து போட்டிருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் போஸ் ஆமிசா, இப்படியான டெக்னிக் வச்சுக்கிறாங்க எங்கடாக்க மார்க்ஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ கவனம், நாங்களே தான் நோக்கி பயணிக்கிறார்கள். இப்படியான சில்லித்தனமான வேலையெல்லாம் பேப்பரில் செய்யக்கூடாது. எதை செய்தாலும் ஒரு பெர்ஃபெக்டாக செய்யணும். ஏன்னா அப்போ இம்பார்ட்டன்ட், அதை நாங்கள் செய்வோம். ஓகே, இப்போ டெஸ்ட் 11க்கு போகிறோம். டெஸ்ட் 11 தான் பெரிய தலையடியான கேள்வி எங்கள் செகண்ட் பார்ட்டில். சில பேருக்கு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கும். உண்மையில இந்த கேள்வியில் கேள்வி இதுதான், நீங்கள் உரை பண்ற அளவுக்கு பெரிய கஷ்டம் எல்லாம் இல்லை.
பார்ப்போம் எப்படி இருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் போகிறேன் நான். க்ளோஸ் பேசேஜ் உரிய இன்ஸ்ட்ரக்ஷன், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏனெண்டா க்ளோஸ் பேசேஜ் செய்கிறதுக்கு நாங்கள் நிறைய ஐடியாக வச்சிருக்கோம். டெஸ்ட் நைனுக்குரிய விஷயத்தை பார்த்துட்டோம், டெஸ்ட் என்ன பார்த்துட்டோம். இப்போ டெஸ்ட் 11 விஷயத்தை பார்ப்போம். பேப்பர் 1ல டெஸ்ட் 11 பார்ப்போம். Read the instruction carefully. இதில் மேலே டெஸ்ட் 11 என்னென்ன தெரியாத ஆகளுக்கான ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிடுறேன். டெஸ்ட் 11 வந்து மேலே 14 பிளாங்க்ஸை கொண்டிருக்கும். 14 பிளாங்க்ஸுக்கும் உரிய விடைகள் உங்களுக்கு தரப்படும். நீங்கள்லாம் சரியான விடை எது என்று சொல்லி கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு. உண்மையில மீனிங் ஹார்டான ஒரு பேராகிராஃபாக தான் இருக்கும். அது சில நேரங்களில் ஈஸியாக இருக்கும். அது ஒரு பர்சனை பற்றி இருக்கலாம், ஒரு பிளேஸை பற்றி இருக்கலாம், ஏதாவது ஒரு ஏரியாவை பற்றி இருக்கலாம், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை பற்றி இருக்கலாம், ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி இருக்கலாம், எதுண்டாலும் இருக்கலாம் அந்த பேராகிராஃப். ரைட். ஆனால் ஆன்சர்ஸ் அவங்க தருவாங்க, அதில் எக்ஸ்ட்ரா ஆன்சர்ஸ் தருவாங்க. அதை வந்து சரியாக ஃபைன் பண்ணி கொண்டு வந்து எழுதுறது தான் எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். Read the instruction carefully, count the blanks and the words given in the box to check the extra word. சரியா? அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா பிளாங்க்ஸை கவுண்ட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி வேர்ட்ஸ் தந்த பாக்ஸுக்குள்ள தந்த வேர்ட்ஸையும் ஈக்குவலாக இருக்கான்னு கவுண்ட் பண்ணி பார்ப்போம். அவன் மேலே தந்திருப்பான் தேர் ஆர் 3 எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ், இல்லை தேர் இஸ் அன் எக்ஸ்ட்ரா வேர்ட் என்று கூட தந்திருப்பான். இருந்தாலும் மேக் ஷுவர், சரி, ஒரு ஆள் ஒரு விஷயம் தெரியல அதை செக் பண்ணி செய்யறது பழகுங்க பிள்ளைகள். அது இங்கிலீஷ் பேப்பராக இருந்தாலும் சரி, இல்லை அது வேறு எந்த இதுனாலும் கைண்ட்லி செக். ஒருக்கா எல்லாரையும் நம்பாம வடிவ அதுக்கு நார்மல் செக் ஒன்று பண்ணுறது, அதான் இந்த விஷயம். யூஸ் எ பென்சில், கட்டாயம் பென்சில் பாவைங்கோ. மார்க் வேர்ப்ஸ், நவுன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வெர்ப், ப்ரெப்போசிஷன்ஸ், ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரியான விஷயம், குவான்டிஃபயர்ஸ் எட்ஸெட்ரா. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி எல்லாத்தையும் மார்க் பண்ணுவீங்க, வேர்ட் கிளாஸஸ் மார்க் பண்ணுவீங்க. இப்போ now read the text and check the surrounding words of the blank and concentrate on punctuation to decide what kind of word is needed. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வாசிங்கோ, டெக்ஸ்ட்டை வாசிட்டு சரௌண்டிங் வேர்ட்ஸை பாருங்க, ஏதாவது இதே மாதிரி இருக்காங்க. இதே மாதிரி சென்டென்ஸ் நிறைய வரும். நான் இப்போ கேள்வி சொல்லவே உங்களை சொல்லுவேன் விளக்கம். If you are able to find the word, write the word in the blank and cut it off from the box. அப்போ நீங்கள் வேர்டை, நான் இது வளமையாக நீங்கள் செய்கிற விஷயம் தான். அதாவது பாக்ஸுக்குள்ளே இருக்கிற வேர்ட்ஸை வந்து ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா கட் பண்ணி செய்யணும். நல்லா தான் அந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எடுத்துட்டோம்னா கட் பண்ணி. அடுத்தது பி மைண்ட்ஃபுல் ஆஃப் த ஸ்பெல்லிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் த வேர்ட். கட்டாயம் இந்த ஸ்பெல்லிங்கை பிள்ளைய அழிகிறாங்க. மேலே இருந்து பார்த்துல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை ஒரு நாளும் அக்செப்ட் பண்ணுறதே இல்லை. மார்க்கஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மீன்ஸ் ஸ்பெல்லிங் ஐ மீன் ராங் தான், எந்த மாற்றம் இல்லை. அதுக்கு தேவை தாட்சணியம் பார்க்கவே மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மேலே இருந்து கீழே எடுத்து எழுதுறத சரியான ஸ்பெல்லிங்கில் எழுதும்போது சில வேளை கனவுலையில் என்ன செய்யணும், சரியாக இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருது. அப்போ அதுக்கு மார்க்ஸே கிடைக்காது இல்லைங்களா, 100% கிடைக்காது. நீங்கள் வெளியில் வந்து சொல்லுங்க நான் நல்லா செய்தேன், நான் எனக்கு வரையில ரிசல்ட்ஸ்ண்டா இதுதான் காரணம். இப்படியான விஷயங்கள்லாம் கிடைச்சேன். டோன்ட் லீவ் எனி பிளாங்க் வித்தவுட் ஃபில்லிங். பார்க்குறேன்னா கனவுலையில் பிளாங்காக விட்டுட்டு வர்றது, அதால் ஒரு சரியான விடையை மட்டும் சரி. இது மைனஸ் பாயிண்ட் சிஸ்டம் இல்லை தானே விளையில் எக்ஸாம். மைனஸ் பாயிண்ட் சிஸ்டம் எக்ஸாம் எழுதுறாக்கெல்லாம் இருக்குது, யூனிவர்சிட்டிஸ்லாம் அப்படி இருக்கும். ஏன்னா விளையாடுதுன்னா மைனஸ், அதால் சரியான கேள்விகளை மட்டும் நாங்கள் செய்து போட்டு வாரோம். அப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் இங்கே அப்படி ஒரு சிஸ்டம் இல்லை. ஏன் இதாகிறீங்க டக்கண்டு, ரைட்? பயப்படாமல் எல்லா ஆன்சரையும் எழுதுங்க. அடுத்தது read the paragraph again to check the answers.
மூன்று ரீடிங் செய்யணும் பிள்ளைகள் இதில். முதலாவது ரீடிங் எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் வாசிக்கிறது. அடுத்த ரீடிங் வந்து வேர்ட் கிளாஸஸ் மார்க் பண்ண அப்புறம் வாசிக்கிறது, அதை சரியாக ஃபிட் பண்ண முடியும். மூன்றாவது ரீடிங் ஃபைனல் ரீடிங். ஃபைனல் ரீடிங் இது செய்ய பிளாங்க்ஸ், மிஞ்சின பிளாங்க்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்குறது. உடனே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பேனியால் எழுதினா அந்த ஆன்சரை நாங்கள் மாற்றவே மாட்டோம், அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. 100% உங்களால் கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய விடைகளை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணினோம்டா எங்களுக்கு மற்ற பிரச்சனை. இப்போ உதாரணமாக ஒரு மோட்டர் பைக் மெக்கானிக் கதை தான் நான் அடிக்க சொல்கிறேன்னு, அவர் வந்து ஒரு சரியான நட்டை ஒரு இடத்துல பூட்டாமல் சும்மா இறுக்கி அதுக்குள்ள வச்சு தண்டி போட்டாருண்டா அந்த நட்டுக்குரிய இடம் வந்து அங்கே ஸ்பேஸாக இருக்குமில்ல, அதான் விஷயம் இஞ்சி. அப்போ அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்க வேணும். இப்போ நாங்கள் பேப்பருக்குள்ள வருவோம். பேப்பருக்கு வந்தோம்னா yeah. ரைட் பிரதர்ஸை பற்றி தந்துருக்கு. சரியா, ரைட் பிரதர்ஸ் பற்றி தந்துருக்கு. இதில் முதலாவது நாங்கள் நார்மலாக ரீட் பண்ண போகிறோம். Fill in the blanks with the words given in the box. There is one extra word, especially, best, heights, brothers, beginning, interest, in, was, twins, together, different, quite, light, making, bicycles. The Wright brothers Wilbur and Obele are well known for inventing the aeroplane. Wilbur Wright was born on a farm near Indiana on April 16, 1867. His younger brother Obele was born 4 years later, Dayton, Ohio, on August 19, 1871. The Wright brothers were like dash. They had the same dash. They played, worked, and planned everything dash. But they were also dash. Wilbur worked slowly, was dash, and very serious. Ovile worked fast and dash to talk and joke. They were both good students, dash in mathematics, but they were the dash at fixing and making things. They made the finest dash in all Dayton, and the dash kites was the dash of their interest in flying. Next, they started repairing dash. Soon they were making and selling their own bikes at the Wright Cycle Company. இது சும்மா வாசிக்கிறது, எங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ஃபெமிலியராக இருக்கான்னு பார்க்க. ஓகே, வாசிச்சுட்டு தான் நாங்கள் வேர்ட் கிளாஸஸை மேக்ஸிமம் வேர்ட் கிளாஸஸை போட இல்லாட்டிக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது போடுங்க வேர்ட் கிளாஸ். நாங்கள் எக்ஸ்பெஷலிக்கு என்ன வேர்ட் கிளாஸ்ண்டா அட்வர்ப், பெஸ்ட்னா அட்ஜெக்டிவ், சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவாக இருக்குது. ஹைட்ஸ் என்ன நவுன், இப்படி போடுங்க நீங்கள் இல்லாட்டி எழுதிக்கொள்ளுங்க. பிரதர்ஸ்ன்னா நவுன், சரியா. பிகினிங்ன்றது மேபி வேர்ப் ஃபோவாக இருக்கு. இன்ட்ரெஸ்ட்ன்றது நவுன். அடுத்தது இன்னன்றது ஒரு ப்ரப்போசிஷனாக இருக்கு. அடுத்த வாஸ்ன்றது பி வேர்ப். ட்வின்ஸ்ன்றது மேபி நவுன். டுகெதர்ன்றது ஒரு அட்வர்ப். டிஃபரெண்ட்ன்றது அட்ஜெக்டிவ். நவுன்னு போட்டுறக்கூடாது, இல்லை நவுன்ன்றதை சூஸ் பண்ண மாதிரி இருந்தேன். குவைட் மேபி நவுனாக இருக்கலாம் அல்லது அட்ஜெக்டிவாகவும் இருக்கலாமா. லைக்ன்றது வேர்ப் டூ. இந்த பாஸ்ட் டென்ஸுக்குள்ள இது ரைட் பிரதர்ஸ் இல்லை தானே,
பாஸ்ட் டென்ஸ் ஃபர்ஸ்ட் ரீடிங்லேயே எங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன டென்ஸில் இருக்குது இது பேராகிராஃப் மேக்கிங் பெர்ஃபோ இப்படி நாங்கள் வேர்ட் கிளாஸஸை மார்க் பண்ணணும். சார் எல்லா வேர்ட் கிளாஸையும் என்னால் ஃபைன் பண்ண எல்லாம் இருக்குன்னா டோன்ட் வரி. ஒரு 60-70% உன்னால் வேர்ட் கிளாஸஸ் ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் இட்ஸ் இனஃப். நீ வந்து ஈஸியாக அதை ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு உனக்கு. சரி, அதை செய்யுங்க. பென்சிலை வச்சுக்கொண்டு இந்த விஷயத்தை செய்யணும். எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்வியை கன பேர் நார்மலாக வாசிக்காம போடுற ஆக்கள் எல்லாம் இருக்கு. கடைசி நேரம் செய்கிற ஆக்கள் எல்லாம் இருக்கு. இப்படி செய்துவார் மார்க்ஸ் ஒரு நாளும் ஒரு 4 5க்கு குறையவே குறையாது. 7க்கு 7க்கு 5 5.5 அப்படி எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க கூடுதலாக. ஏன்னா அவ்வளோ ப்ராக்டிஸ். அப்போ இதே மாதிரி நீ என்ன செய்யணும், ஒரு 10 கேள்வி எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சரையும் செக் பண்ணணும். ரைட். அப்போ ரைட் பிரதர்ஸ் பில்பர் அந்த அவர்கிட்ட ஓவிலே விஷயத்தை வச்சு இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த கேள்வியை நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். ரைட். அப்போ இது தொடர்பான மேலதிக விடயங்களை நாளை டிஸ்கஸ் பண்ணுவோம். Have a nice day. Bye bye, all the fruits.